ஹாய்ம்மா, இதை பாருங்கடா. துவரம்பருப்பு இட்லி, நீங்கள்லாம் உளுத்தம்பருப்பு இட்லி தான் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா? துவரம்பருப்பு இட்லி சொல்லித்தரேன் பாருங்கள். நம்ம எப்போவுமே அரிசி ஊற வைக்கிற மாதிரி புழுங்கல் அரிசி 1 டம்ளர்னா 1 டம்ளர் துவரம்பருப்பு நம்ம மாவாட்டுற மாதிரியே அதே மாதிரி ஆட்டி வச்சுருங்க. ஓகேவா? அவ்வளோதான். இதை பாருங்கள், ராத்திரியை ஆட்டி வச்சுட்டா நல்லா புளிச்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இதை இட்லி ஊற்றி வச்சிட போகிறேன். அவ்வளோதான். இதுக்கு சைட் டிஷ் வந்து தொட்டுக்கிறதுக்கு மீடியம் பண்ணிட்டு ஒன்று பண்ணுவேன். அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு திருப்பின்னு சொல்கிறேன். துவரம்பருப்பு இட்லிக்கு சைட் டிஷ் பார்த்துக்கங்கடா. மீரம்மன் சொல்லுவாங்க. இதை பாருங்கள், தேங்காய் பத்தை, வெடிச்ச கடலை, சால்ட்டு, காஞ்ச மிளகா, வெங்காயம். முதல்ல தேங்காய் பத்தையும் காஞ்ச மிளகாவும் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா வந்து வெடிச்ச கடலை போட்டு கிரைண்ட் பண்ணிட்டு, அப்புறம் வெங்காயம் போட்டு கிரைண்ட் பண்ணிடணும். வெங்காயம் வந்து நமக்கு பல்லுக்கு வேணும்னா கொஞ்சம் கடிக்கிற மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். இல்லைன்னா அரைச்சிட்டு அதை எடுத்துகிட்டு அந்த மிக்சி கொஞ்சமாக தண்ணி கழுவி அதில் ஊற்றிட்டு ஆயில் கொஞ்சம் போடணும் அந்த காரத்தில். அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் பச்சை ஆயில் அப்படியே போட்டு கலந்து வச்சிட்டோன்னா அந்த இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? இதை பாருங்கடா, இந்த காரம் பார்த்தீங்களா? அதுக்கு சைட் டிஷ்ஷு இதை பாருங்கள். இட்லி வச்சுட்டேன். இதை வந்து நம்ம கஞ்சிவரம் இட்லி மாதிரி பீஸ் போட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். குண்டு இட்லிக்கு பதில் இது மாதிரி வச்சோம்னா சாஃப்டாக இருக்கும் பயங்கரமாக. ஓகேவா? இதுதான் துவரம்பருப்பு இட்லி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. ஆனால் சூப்பராக இருக்கும். ரேஷன் துவரம்பருப்பு வந்து இந்த மாதிரி டிஃபனுக்கெல்லாம் யூஸ் பண்ணோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற பருப்பை விட ரேஷன் பருப்பு அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் டிஃபனுக்கு. ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. துவரம்பருப்பு இட்லி.